நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கொஞ்சம் பிஸி ஷெட்யூல், அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோக்ராம்ஸ் வர்றதுனால நான் சடனா சேஞ்ச் ஆக வேண்டியதாகுது. ஒர்க்கிங் டேஸா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு 25th வரை கண்டினியூஸ் ப்ரோக்ராம் இருந்ததுனால 26 ஆட் பண்ணேன். ஆனாலும் சில சூழ்நிலைகள், வெரி சாரி. நேற்றைய தினத்திலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரை சிந்தித்தோம். அதுல ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு 5 minutes நாம டிஸ்கஷனுக்காக கொண்டு போறோம். அது மாதிரி கரெக்டா நான் ஒரு 6:50க்கு முடிச்சிடுறேன். 7 o'clock எனக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது. அதனால தயவுசெய்து நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸை இப்பவே கொடுத்துட்டீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. நேற்று விசுவாச பிரமாணத்தை பற்றி சொல்லி இல்லையா? அதுல இயேசுவானவரை கஷ்டப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் இறந்தாருன்னு ஒரு வாக்கு அதுல வந்துட்டே இல்ல. அது எதனால அப்படின்னா, இந்த விசுவாச பிரமாணம் எழுதப்பட்ட காலம் 325ஆம் ஆண்டு, கிறிஸ்து பிறந்த 325. இப்போ 1700 வருஷம் ஆயிடுச்சு. இது எல்லாமே வேத அறிஞர்கள், அந்த நாட்களிலேயே வேதத்தை கற்றறிந்த அறிஞர்களாக அதை பிளான் பண்ணிட்டார். அதாவது இயேசுவானவரை நாம் கடவுள் என்று விசுவாசிக்கிறோம். ஏன்னா இயேசுவை குறித்து சொல்லும்போது 100க்கு 100 தெய்வ தன்மையுடையவர், 100க்கு 100 மனித தன்மையுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த நாட்கள்ல ஒரு கேள்வி எழும்புது. கடவுள் அப்படின்னு சொன்னா கடவுள் மறிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனாலதான் அவங்க அதை என்ன செய்யறாங்கன்னா, மறைச்சு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அப்படி வரும். நீங்க அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல பாத்தீங்கன்னா மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வரும், இதுல பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டுன்னு வரும். அதை அவங்க மறைக்கிறாங்க. மறைக்கிறது ஆனா வேணும்னா அவியலுக்கு சொல்லலாம இறக்கல்ல. அவரு ஆக்சுவலாட்டு நமக்கு விசுவாசம், அவரு இறந்தாரு, 3ஆம் நாள் எழுந்தாரு. ஆமா, நமக்கு நம்ம விசுவாசத்துக்கு எதிரான ஒரு வீக்கா விசுவாச பிரமாணம் இல்ல இது. இல்ல, நிச்சய விசுவாச பிரமாணம் திருச்சபை தான். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபையை தவிர எல்லா திருச்சபையும் இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லிட்டு, எல்லா திருச்சபையும் சொல்லிட்டு இருக்கு. என்கிட்டயும் ஆரம்பத்துல இப்படி ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார், இது இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதை உட்கார்ந்து பார்க்கும்போது உலக அளவில் உள்ள தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, 2 விசுவாச பிரமாணத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், திருச்சபை ஏற்றுக்கொள்ளும். அது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐயா இருந்தாலும் சரி, அதாவது புரொட்டஸ்டன்ட் திருச்சபை எதுனாலும், அதே மாதிரி ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை, இவை எல்லாமே 2 விசுவாச பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளும். ஒன்று நிச்சய விசுவாச பிரமாணம், இன்னொன்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். உலக அளவிலே திருச்சபை ஏற்றுக்கொள்ளும் போது நாம இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை, கேள்விகளை எழுப்புறது இல்லை. அது சரிதான். நம்ம பைபிளுக்கு விரோதமா, பைபிள்ல இல்லாததுக்கு விரோதமா நம்ம ஏது செய்தோமோ அது ஒரு பாவம் மாட்டாக்கும் சொல்லு. கடவுள் சித்த கொடுப்பாருன்னு யாக்கும் அதாவது பாடுபட்டார் அடக்கம் பண்ணப்பட்டார்னா என்ன ஆகுது, மறைவாக அதுல என்ன வந்துருது, மறைவாதான் வந்திருக்கு. நான் அந்த டைம்ல சொல்ல மாட்டேன். அதாவது இது இதுல யாரு தவறு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இது 1700 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபை உட்கார்ந்து எழுதினது. அப்பவே உள்ள கற்றறிந்தவர்கள் இப்போ அந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது இப்போ அதுல இருக்கவங்க எல்லாமே, அந்த மாதிரி கமிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே பிஹெச்டி முடிச்சவங்க. அப்போ அந்த நாட்கள்ல பவுல் கற்றறிந்தவர், பவுலை போல கமாலியலின் பாதத்துல உட்கார்ந்து கற்றறிந்தவர். இதே போல கற்றறிந்த உலக தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள் ஒன்று கூடி பேசும்போது யாராவது ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த மரித்து அப்படிங்கிற வார்த்தைய, அது நம்முடைய விசுவாசம், நம்ம விசுவாசிக்கிறோம். அடக்கம் பண்ணப்பட்டார்னா என்ன அர்த்தம், மரித்தார் அப்படிங்கிறத நம்ம மறைவாக சொல்லிடுறோம். ஆனா அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல தெளிவாவே நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதுல
உலக அளவில் எல்லா திருச்சபையும் பயன்படுத்தும் போது இது கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடாது அப்படிங்கறத அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரியாது என்ன பிளான் பண்ணாங்கிறது தெரியாது. பாஸ்டர், இது 46வது அதிகாரத்துல 11வது வசனம், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அந்த பட்சி, அந்த மனுஷன், அது யார குறிக்குது பாஸ்டர்? யார குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற மக்களுக்கு விரோதமா ஆண்டவர் எழுப்புகின்ற ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லுது. அதை நான் இங்க பொதுவான மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாங்கன்னா, இறைமேல் பாயும் பறவையை கிழக்கிலிருந்து அழைக்கிறேன், என் திட்டத்தை செயல்படுத்தும் ஒருவனை தொலை நாட்டிலிருந்து வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இது எதை குறித்து சொல்லுகிறார்னா, ஆண்டவருக்கு விரோதமான, அதாவது இது எந்த தேசங்களுக்கு விரோதமான தீர்ப்பு அப்படின்னு இது வேல் பாகாலை வழிபடுகின்ற மக்களுக்கு விரோதமான ஒரு தீர்க்க தரிசனமாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால இது ஒரு கூட்ட மக்கள், அதாவது பறவை போல ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற மக்களை அவர்கள் கொன்று தின்பார்கள் என்பது போல சொல்லப்படும். பட் அது ஸ்பெசிஃபைட் கிடையாது. ஒரு பட்சின்றப்ப அது ஸ்பெசிஃபைடா எந்த பட்சியும் கிடையாது. ஆமா, ஆண்டவர் அழைக்கிற ஏதாவது ஒரு தேசத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அந்த பட்சி பட்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசமா இருக்கலாம். அப்படி சொல்லிடுறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம்னா இது ஃபுல்லா ஏசாயா எழுதுனதானா அல்லது எல்லாம் மரணத்துக்கு பிறகு எல்லாம் கிபியில எழுதுனதானா ஐயா? இல்ல அப்பவே எழுதப்பட்டதுதான். அத அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்ப தோல் சுருள்கள் இருக்குது, மொழிபெயர்ப்புகள்ல மாற்றங்கள் இருக்கு. மொழிபெயர்ப்புகள்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க ஏசாயா தானியெல்லாம் ஒரே நேரம் உள்ளவங்க. அப்படி இல்லையே. ஏசாயா உசியா, ஏசாயா தானியெல்லாம் ஒரே காலம் நான் சொல்லல. இந்த டைம் இது எழுதப்பட்ட காலம் இந்த 40 அதிகாரத்துல இருந்து 66 இல்ல 55 அதிகாரம் வரை எழுதப்பட்ட காலம் இஸ்ரேல் மக்கள் சிறைப்பட்டு போன காலத்துல உள்ளது. அப்போ தானியெல்லாம் அந்த நாட்கள்ல தான் தானியல் பாபிலோன்ல சிறைப்பட்டு போன காலம். ஆமா, ஆனா ஏசாயா அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. அதான் 39 அதிகாரம் எழுதுனவரு. ஆமா, அப்ப இவங்க காலத்துல அவர் இல்ல. அந்த ஏசாயா 39 அதிகாரம் எழுதுனவரு. ஓஹோ. 40 அதிகாரத்துல ஸ்டைலே மாறும். இது 2வது ஏசாயா அப்படின்னு சொல்றாங்க. ஓ, சரி சரி. இன்னொரு ஏசாயா இருந்தாரா? அத பத்தி வரல இல்ல, வேற பைபிள்ல வேற எங்கேயும் வரல. எப்படி இன்னொரு ஏசாயா இருந்தாருன்னு வருதா? ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா முதல் 39 அதிகாரம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 40ல இருந்து 55 வரை ஒரு ஏசாயான்னு சொல்றாங்க. அதாவது 2 ஏசாயா இல்லைன்னா 3 ஏசாயா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 40ல இருந்து 55 வரை ஒரு ஏசாயாவும், 56ல இருந்து 66 வரை இன்னொருத்தராகவும் இருக்கலாம். ஆனா உறுதியா சொல்றது 2 ஏசாயா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 46:11 அந்த இறஞ்சுகிறை பறவை அப்படின்னு சொல்றது கோரேஸ் தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றவன் என்பதாக எரேமியா 49:22, எசேக்கியேல் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேத அறிஞர் என்ன சொல்றாருன்னா, அந்த பறவைங்கிறத ஆண்டவருடைய ஊழியக்காரன், பணியாள் என்று சொல்லப்படுகிறது. அது ஒருவேளை கோரேஸாகவே இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கோரேஸ் தான் இவரு கடவுள் சொல்ல கேட்டு அந்த ஆலயம் கட்டுறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்குறாருல்ல.
அதான் கோரேசுடைய கையில கொடுக்கிறார் அந்த பாபிலோன் தேசத்தை. மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறோம்னா அப்ப அந்த மனுஷன் கோரேசு. கோரேஸ் தான். 42ஆம் அதிகாரத்துல ஐயா 19வது வசனத்துல, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? இது யாரை குறிக்குது ஐயா? ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை குறித்து சொல்லுது. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை குறித்து என்ன செய்யல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. அதான் 18ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, செவிடரை கேளுங்கள், குருடரை கவனமாய் பாருங்கள். உங்களுடைய பார்வையில், அதாவது சொல்லும்போது உங்களுடைய பார்வையில குருடனா இருப்பது என்னுடைய ஊழியக்காரர் தான், செவிடரா இருக்கிறதும் நான் அனுப்புகின்ற தூதர் தான். எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களை போல குருடர் யாரும் இல்லை. அதை பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காரியங்களையும் நீ பார்த்தும் அதில் கவனம் செலுத்தவில்லை, உன் செவிகள் திறந்திருந்தும் எதுவும் உன் காதில் விழவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரன்னா நாம எல்லாரையுமே சேர்த்துதான் மென்ஷன் பண்றாங்களா? ஆமா, அதாவது அவங்க இப்போ கொடுக்கல, நாம எல்லாரும் செவி கொடுக்கலன்னு தானே ஜெனரலி சொல்றாங்க. நாமளும் சில காரியங்களுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஆண்டவருடைய ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் வித்தியாசமா சொல்லுவாங்க. எரேமியா தீர்க்க தரிசனுடைய தீர்க்க தரிசனம் வேற மாதிரி இருக்கும். ஆனா மற்ற எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் இஸ்ரவேலை காப்பாற்றுவான்னு சொல்றாங்க. ஆனா எரேமியா அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் அனுப்பின தூதன் தாசன் அப்படின்னா நான் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவையோ அல்லது யோவான் ஸ்நானகனோ அப்படின்னு நினைச்சேன். அதான் டவுட். இல்ல, அது ஊழியக்காரர்கள் சொல்லுது இல்ல, எல்லாரும் தான் ஊழியம் செய்ய வேண்டிய எல்லாரையும் தான் குறிப்பிடும். அந்தகன்னா என்ன அர்த்தம் ஐயா? எந்த வசனம்? அந்த இதே வசனம் அதுல அந்தகன் யார்? செவிடன், குருடன், அந்தகன். ஓகே ஓகே, அந்த 19 வசனம் தானே? ஆமா, 42:19. ஆமா, 42:19ல அந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய ஊழியர்கள். ஆண்டவர் அதுல சொல்றது, என்னுடைய ஊழியர்கள், நான் அனுப்பும் தூதன், எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன், ஆண்டவரின் ஊழியர். இந்த வார்த்தை தான் அதுல தமிழ்ல, தூய தமிழ்ல பயன்படுத்தப்படும். தேங்க்யூ ஐயா. அந்தகனும் கண் தெரியாதவன் தான், பார்வையற்றவன் தான் அர்த்தம். இந்த விவிலியத்துல இருக்கு, திருவிவிலியத்துல இருக்கும். திருவிவிலியத்துல இருக்குங்க ஐயா. ஆமா, ஆண்டவரின் ஊழியன் போல் பார்வையற்றவன் யார்? அதுல தலைப்பில போட்டிருக்கு, கற்றுக்கொள்ளாத இஸ்ரேல் ஜனங்கள். ஆமா ஆமா. அடுத்த பொசிஷன்ல போயிருவோமா? எனக்கு கரெக்டா நான் 6:50க்கு முடிச்சாதான் நான் சர்வீஸ் போவேன். ஆமா, போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய காரியங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்லா நீங்க திரும்ப உட்கார்ந்து படிச்சிருக்கீங்க. இன்னைக்கு 55ஆம் அதிகாரம் வரை நம்ம படிக்கிறோம். முதலாவது பகுதியாக நாம் ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனங்களையும் பார்க்கும்போது, மக்கள் கூட்டத்திற்கு இஸ்ரேல் ஒளியாக இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். மக்கள் கூட்டத்திற்கு நீங்கள் ஒளியாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குரைக்கின்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். முந்தின பகுதிகளில் ஆண்டவருக்கு செவி கொடுக்காதவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல முதல் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய ஊழியர்களாக சொல்லும் போது, நான் பேசி பிரயோஜனமே இல்லை, நான் பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே இல்லை, என்னுடைய நேரம் தான் வீணா போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை ஒளியாக பயன்படுத்துகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே, விருதாவாய் உழைக்கிறேன், மீண்டும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால், இந்த மக்கள் கூட்டத்தை புற ஜாதியார் மத்தியிலே ஒளியாக பயன்படுத்துகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். அடுத்தல 8வது வசனத்துல இருந்து 50ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை மீட்கின்ற அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் மீட்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எப்படி ஆண்டவர் மீட்கிறார்? உதாரணமா நம்ம எடுத்துட்டோம்னா 25ஆம் வசனத்தின் பின் பகுதியை நீங்க பார்த்தா சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துப்படுவேன். ஆண்டவர் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலையும் நம்மால் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழும் பொழுதும் ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு ஆண்டவர் அந்த தேசத்தை பெருக செய்கிறார். இன்னைக்கு குடியில்லாமல் போன தேசத்தை அந்த தேசத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது, பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகீர் என்று உன் காதுகள் கேட்க சொல்வார்கள். அழிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட மக்கள் கூட்டத்திலே ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை மீட்டெடுக்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக 50ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கின்ற அனுபவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா 50ஆம் அதிகாரத்திலையும், இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோம், விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோம் என்று ஆண்டவர் சொல்லி என்ன செய்கின்றார்? நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை மீட்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்துதான் இதுல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படியெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவர் ஊழியரை தெரிந்தெடுத்த நோக்கம், ஊழியரின் அர்ப்பணிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல, கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அப்போ ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களிலேயும் வழி நடத்துகின்றார். இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களிலே இருந்ததை விட இந்த காலகட்டம், நான் சொன்னது போல 40ஆம் அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிற பகுதிகள் அனைத்துமே இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு போன காலத்துல நம்ம அதுக்கு தெளிவாக யார் யாரு திரும்பி வர்றாங்க அப்படிங்கிறத இங்க எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இது சிறையிருப்புக்கு பிந்தின காலம், சிறையிருப்பின் கடைசி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் திரும்பி வருகின்ற சூழ்நிலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது எதுல 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 51ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 51ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி
ஆண்டவர் விலக்கி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவி புலியையும் நோக்கி பாருங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நீங்கள் இந்த நாட்களில் இருக்கிற ஒரு நிலையிலே நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறார். அவர் சொல்றாரு, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அவன். 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. அதாவது சிறைப்பட்டு போன வாழ்க்கையில கூட அவர்களை நான் காப்பாற்றுவேன். இந்த இஸ்ரேல் ஜனங்களாகிய உங்களுடைய ஜனங்கள், தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் கொடுத்து அவர்களை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். 52ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி மீட்கப்படுகிறார்கள் என்பது ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது 52ஆம் அதிகாரத்திலே விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விலையின்றி விற்கப்பட்டார். நீங்க பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி இந்த ஜனங்களுக்கு சொல்றாங்க, நீங்க எகிப்துக்கு போகாதங்க. ஆனா ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க எகிப்துக்கு தான். பாபிலோன்ல சிறைப்பட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போ எகிப்திற்கு பின்னாட்கள்ல ஒரு ஆபத்து. நீங்க சிறைப்பட்டு போற இந்த 70 வருட காலத்துல எகிப்துக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அப்ப நீங்க எங்க போவீங்க? கோரேஸ் ராஜா போன்ற ராஜாக்கள் எகிப்தை அழித்து போடும்போது நீங்களும் அவர்களோடு அழிந்து போகக்கூடாது. அதனால நீங்க என்ன செய்வீங்க? பாபிலோனுக்கு போங்கள் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் இப்படிப்பட்ட மக்களுக்கு சமாதானமான வார்த்தைகளை கூறி சுவிசேஷம் நற்செய்தியை அறிவிக்கின்ற, கடவுளுடைய விடுதலை குறித்து அறிவிக்கின்ற மக்கள் கூட்டத்தை குறித்து அவர்கள் கொடுத்து வைத்தவர்களுக்கு அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் 52ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த மக்களுடைய விடுதலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 52ஆம் அதிகாரத்திலே மீட்கப்படுவது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி மீட்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 13ஆம் வசனத்துல 52:13 நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக எழுதியிருக்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்பதாக நீங்க இந்த 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை நாம பார்க்கும்போது பாடுபடும் தாசனாகிய இயேசுவினுடைய ஒரு சங்கீதமாக அது அமைந்திருக்கிறது. பாடுபடும் தாசனின் சங்கீதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பின் நாட்கள்ல என்ன நடக்க போகும், அவர் என்ன பாடுபட போகிறார் என்பது எல்லாவற்றையும், எதற்காக பாடுகளை அனுபவிக்க போகிறார் என்பது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கின்றோம்? புதிய ஏற்பாட்டிலே படிக்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்விற்கு மீட்புக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். உலகத்திலே கடவுள் மனிதனான இந்த நற்செய்தியை தான் நாம் அநேகருக்கு அறிவிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இனியான ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கின்ற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய ஞானத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். பாடுபடும் தாசனின் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாருடைய மீறுதல் இயேசுவினுடைய பாடுகளுக்கு, இயேசுவினுடைய காயங்களுக்கு காரணமாயிற்று என்று இதிலே மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு காரியத்தை தான் இந்த வேத பகுதியில ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாக காண முடிகின்றது. அதே போல 54ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மீது ஆண்டவர் வைத்திருக்கின்ற அன்பு,
அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 6, 7, 8 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். விவிதமாக ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால், இஸ்ரேல் ஜனங்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார். கைவிடப்பட்ட அனுபவம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத சூழலில் ஆண்டவர் அவர்களை கைவிட்டார். அதன் பின்பதாக ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால் மீட்டு எடுக்கின்ற இந்த ஒரு அனுபவத்தை குறித்து தான் நாம் இந்த அதிகாரத்திலே காண முடிகின்றது. அதுல நாம பாத்தீங்கன்னா கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல கடவுளுடைய அன்பை குறித்து பார்க்கும்போது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரை சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் போதுமானவராக எடுத்து எந்த அளவிற்கு அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். கடைசியாக இன்றைய பகுதியிலே 55ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஒரு அழைப்போடு தொடங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். தாகமாய் இருக்கிறவர்கள் நீங்க வாங்க. நம்ம யாரையும் கூப்பிட்டு தாகமா இருக்கீங்களா, தண்ணி வேணுமான்னு நம்ம சொல்றது இல்லை. நாம் காத்திருக்கிறோம். யாராவது நம்மளை பார்த்து தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக நான் தயங்காமல் குடிக்கிறேன். இந்த நாட்களில் எவ்வளோ வாட்ஸ்அப்ல செய்திகள் வருது, மிரட்டல்கள் வருகிறது, கொள்ளையடிக்கிறவர்கள் தண்ணி கேட்பாங்க. நாம எதை குறித்தும் கவலைப்படுவது. தண்ணீர் என்று கேட்பவர்களுக்கு நாம் கொடுத்து வச்சு அதை போலத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டு மறந்து விட்டேன், உங்களுடைய பாவங்களை குறித்து நான் பேசுவதற்கு தயாராக இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு தெளிவான காரியத்தை நான் பார்க்கின்றோம். அதனால ஆண்டவர் அழைக்கிறார். நான் எதையும் நினைப்பதில்லை, நீங்கள் வாருங்கள், என்னிடத்தில் வந்து பணம் இல்லாமல் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்தில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்று அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதித்திருக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுல பாருங்க 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய பெரிதான மீட்பு, இந்த மீட்பிற்கு அடையாளமாக இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதில் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சலிக்கு பதிலாக முதுகு செடி எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். விவிதமாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளின் மீது அளவு கடந்த அன்பு செலுத்துகிறதை குறித்துதான் இந்த பகுதிகளிலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரை கடவுள் அவருடைய பிள்ளைகளின் மீது எவ்வளவு அன்பு செலுத்தி இருக்கிறார். கடவுளால் அனுப்பப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது ஆண்டவர் அவர்களை கண்டிக்கிறார் என்கின்ற ஒரு காரியத்தை தான் இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பினாலும், எப்படிப்பட்டவங்க எழுப்பினாலும் அவர்கள் கையிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதைத்தான் இன்றைய வேத பகுதியின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரை மீண்டுமாக நீங்கள் உட்கார்ந்து படித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தை நாம் பொறுமையோடு காத்திருந்து இந்த வேத வசனங்களின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேத வசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரம், யாக்கோபு சொன்னார், திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல்னா வாழ்க்கையில கஷ்டங்கள், தண்டனை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றார். நமக்கு ஆண்டவர் துணையா நிக்கணுமா இல்ல வேண்டாமாங்கிறது முடிவெடுக்க வேண்டியது நம்முடைய கையில தான். அதனால நம்மை தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிப்போம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிப்போம், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை ஆண்டவருக்காக விட்டு வாழ்வோம். ஆண்டவர் தாமே
நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று சாட்சிகளாக எடுத்து பயன்படுத்துவாராக. இதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஐயங்க. கேள்வி இருந்தா கேளுங்கம்மா. படிச்சு பார்த்துட்டு நாளைக்கு கேட்கலாம் அக்கா. ஓகே நாளைக்கு ஓகே. இல்ல படிச்சு